ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஒரு சிம்பிளான ஒரு லவர்ஸ் டேக்கான வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு ஃபோட்டோ தான் கைஸ். இது வந்து இன்சர்ட் அப்ளிகேஷனில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோன்னு சென்டரில் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் க்ரீன் கலரில் அந்த நியூன்னு இருக்கலாம், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குது கைஸ். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் அதில் ரைட் சைடு வந்து மேலே டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சர்ச்சில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரியுற டேட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ இமேஜஸ், இந்த வீடியோக்கான ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா கைஸ் கேன்வாஸ்ன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆங்கிளில் நம்ம செட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கலாம், அந்த பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கப்பிள்ஸாக இருக்கிறீங்கன்னா கப்பிள்ஸ் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஆனால் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ, மெயினாக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செட் பண்ணிடுங்க. அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்றவாறு நம்ம கரெக்டான ட்ரெஸ்ஸில் தான் ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். கொஞ்சம் கூட பெஸ்ட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோட்டோ வந்து குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு லைட் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி லைட்டில் வந்து 4% வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வந்து கரெக்டாக 17 வச்சுடுவோம். சரி கைஸ், அது பிறகு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அது பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபோட்டோ வந்து கப்புள்ஸ் ஃபோட்டோவும் இதில் வைக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து சிங்கிள் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு லவர்ஸ் டேக்கான ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோதான் கைஸ். அந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டு உங்களுக்கு கலருக்கு ஏற்றவாறு நம்ம பிரைட்னஸ் கூட்டினா கூட்டிடலாம், லைட் பண்ணோம் இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணால் செட் பண்ணிடலாம் உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்றவாறு. இது வந்து நல்லா இல்லைங்க, அதனால் நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இந்த மாதிரி கரெக்டாக இந்த 0க்கே வச்சுடுவோம். கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு கூட்ட வேண்டியதாக இருந்தால் கூட்டிடுங்க. நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது கைஸ். இப்போ வந்து நமக்கு ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணிட்டோம். இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மேலே டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு கேலரியில் வந்து இருக்கும் கைஸ் உங்களுடைய ஃபோட்டோ எடிட் பண்ண ஃபோட்டோ. சரி கைஸ், நன்றி, வணக்கம்.